சில டயட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து வீக் ஆக்கிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டயட்லேயே வந்து ஒருத்தர் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணலாமான்னா அவருக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தனியாக வேறு ஒரு சாப்டர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இப்போ கம்பைன்ட் ஆகிடுச்சு. இல்லை அந்த மாதிரி சாப்பிடாமலாம் டயட் குறைக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆச்சும் இருக்கும். இப்போ வந்து ப்ராசஸ்டு ஃபுட்னால் இன்றைக்கி வந்து ஜங்க்குன்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு டீ கடையில் போய் ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்றோம். கண்டிப்பாக இந்த வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்க வந்து டெய்ரிஸ்லாம் நிறுத்தவே கூடாது. ஏன்னா அவங்க இல்லை சிக்கன் சாப்பிட்றதுலாம் ஹீட்லாம் கிடையாது மேடம். சிக்கன் சாப்பிட்டாலாம் ஹீட்லாம் ஆகவே ஆகாது. என்னன்னா நம்ம மக்கள் வந்து இப்போது ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த எக்ஸசைஸே பண்ணாமல் இந்த ஜிம்முக்கே போகாமல் வெயிட் குறைக்கிற மாதிரியான ஒரு டயட்டாக இருந்தால் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆசைகள்லாம் வந்துட்டு நிறைவேற்றுறதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு BV ராஜன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணுமா, நம்ம வந்துட்டு ஜிம்முக்கு போகணுமா, ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுமா, அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக வந்துட்டு ஒரு டயட் மூலியமாகவே நான் வெயிட் குறைக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு சொல்லி இப்போ கேள்விப்படுறோம் சார். ஒரு டயட் மூலியமாகவே வந்துட்டு வெயிட் குறைக்க முடியுமா சார்? கண்டிப்பாக மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா டயட்ஸ் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் டயட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, அப்புறம் வந்து கரீபியன் டயட்டு, அந்த டயட் இந்த டயட்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டயட்ஸ் இருக்குது. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி டயட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வந்து நியூட்ரிஷனலாக வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் பெட்டராகவே ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். சில டயட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து வீக் ஆக்கிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டயட்லேயே வந்து ஒருத்தர் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணலாமான்னா அவருக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு வந்து காம்ப்ளிகேஷன்லாம் பெருசாக இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து டயட்லேயே குறைச்சிடலாம். ஓகே. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தனியாக வேறு ஒரு சாப்டர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இப்போ கம்பைன்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து யாரும் பெருசாக போய் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. சுத்தமாக குறைஞ்சதுனால வேறு வழியே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி வேணுங்கிறதுக்காக டெய்லி ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. இல்லைனா வந்து சான்ஸ் உள்ளவங்க ஜிம்முக்கெலாம் போய் ஏதாச்சும் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ பட் டயட்லேயே வந்து வெயிட்டை குறைக்க முடியுமானா தாராளமாக குறைக்கலாம். ஓகே. எப்படி சார், எந்த மாதிரியான டயட் அவங்க ஃபாலோ பண்ணணும், இல்லை சாப்பிடாமையே இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல போகிறீங்களா? இல்லை அந்த மாதிரி சாப்பிடாமலாம் டயட் குறைக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒபிஸ் ஆகிறாங்க அப்படின்னாக்கா எங்கேருந்து அவங்களுடைய ஒபிசிட்டி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெரி பேசிக்காக வந்து சாப்பிட்டு தான் வந்து வெயிட் ஏறிடும். ஸோ சாப்பிட்டது வெயிட் ஏறினதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு தான் குறைக்கணும். ஓ, சாப்பிட்டு ஏறினதை சாப்பிட்டு குறைக்கணும். ஆமாம், அதான் கரெக்டான வே. ஓகே சார். ஒரு பொருள் வந்து மிஸ் பண்ணிடுறோம்னா மிஸ் பண்ண இடத்துல தான் போய் தேடணும், நம்ம வேறு இடத்துல போய் தேடக்கூடாது. ஸோ இந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்டு ஏறினதை சாப்பிட்டே குறைச்சிடலாம். ஸோ அப்போது சாப்பிட்றதுல வந்து நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே சார். ஒன்று, அவங்களுடைய அந்த ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய சாப்பிட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்காமல் ரொம்பவும் அந்த கமர்ஷியலாக உள்ள ஃபுட்ஸு ப்ளஸ் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து வெயிட் ஏறிடுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன அவங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஆமாம், அவங்க வந்து மெடிக்கேஷன்ஸ், தைராய்டு இருக்கும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஹெரிடிட்டியாக குண்டாக இருக்காங்கல்ல, அது வந்து ஒரு சில கேட்டகரி இருக்குது. பட் எல்லாருமே வந்து டயட்லேயே வந்து வெயிட்டை வந்து குறைச்சிடலாம். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப பேசிக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே அவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன 4 கேசஸ்க்குமே வந்துட்டு வெயிட் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்கா சார்? இப்போ ஹெரிடிட்டியாக ஒருத்தவங்க குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் இதே மாதிரி டயட் மூலிமா வெயிட் லாஸ் பண்ண வைக்கலாம்? ஆமாம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டியாக ஒருத்தவங்க வந்து குண்டாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுடைய ஒபிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இன்க்ரீஸ் ஆகாமல். ஓகே. ஓகேங்களா? ஸோ அவங்களும் வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா
ஓரளவுக்கு அவங்களும் வந்து ஸ்லிம் ஆகி கொஞ்சம் சப்பியாக இருக்கிறதெல்லாம் போய் நார்மலாக கொண்டு வந்துடலாம். ஓகே சார். இப்போ மிச்சம் 3 கேஸ் இருக்காங்கல்ல சார், சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸே இல்லை கூட இருக்கவங்களே நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறதுனால தான் இவங்க வெயிட்டே போட்டாங்களான்னு கூட நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பிகாஸ் இல்லை நான் வெயிட்டாக இருக்கேன், நான் வந்துட்டு வெயிட் குறைக்கணுங்கிறதுக்காக சாப்பிடவே மாட்டாங்க, கடைசியில் அதுதான் வந்துட்டு அவங்கள ரொம்ப ஒபீஸில் கொண்டு போய் தள்ளிடுது. ஸோ இந்த மாதிரி கேசஸ் எப்படி சார் நம்ம டீல் பண்ணுறோம்? இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான் மேடம். அவங்க வந்து ஒரு ப்ரீ டயபெட்டிக் இல்லைனா வந்து ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க செக் பண்ணவே மாட்டாங்க யாரும். இப்போ இந்த வயசில் யாருக்கு சுகர் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆச்சும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டயபெட்டிக் பேஷண்ட்டாக மாறுவாங்க. ஸோ அவங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அவங்க வந்து எதையுமே டெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து ஒரு ஹார்மோன் வந்து பாடியில் நிறையா இருக்குது எப்பயுமே அப்படிங்கிறது, அந்த ஹார்மோன் வந்து வேறு ஒரு ஹார்மோனை போய் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் போய் தைராய்ட்ஸு ப்ளஸ் வந்து செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டெரான் லெவலெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் பாடியில் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து இப்போது பெருசாக வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்தானா தெரிஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எடுத்து பார்க்காமலே வந்து நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வந்து வெயிட் வந்து குறையவே மாட்டேங்குது, நான் வந்து பட்னி இருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் பட்னியெல்லாம் இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற காம்ப்ளிகேஷன்ஸும் குறையும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா வெயிட்டும் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம பேலன்ஸ் டயட் எடுக்கணும். பேலன்ஸ் டயட்னா என்ன சார்? இப்போ என்ன மாதிரி ஒரு 25 இயர்ஸ் ஏஜில் வந்துட்டு ஒருத்தவங்க ஒபிஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு டயட், மார்னிங் டு நைட் அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு டயட் எடுத்துட்டா அவங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும் சார்? பேலன்ஸ் டயட் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னேன், ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னேன். ப்ராசஸ்டு ஃபுட் கண்டிப்பாக. இப்போ வந்து ப்ராசஸ்டு ஃபுட்னா இன்றைக்கி வந்து ஜங்க்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு டீ கடையில் போய் ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்றோம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியோட 2 பிஸ்கெட்டும் சேர்த்து 25 ருபீஸ் 30 ருபீஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிஸ்கட் சாப்பிட்றது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் பஜ்ஜி சமோசா இதெல்லாம் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அவங்க ஜங்க்லேயே சேர்க்குறது கிடையாது. பட் ஆனால் இதெல்லாம் தான் வந்து ஜங்க்ஸு. இதுதான் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டில் வருது. இப்போ இதில் என்னென்னா நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடையாது, எம்டியான கேலரிஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, பெப்சியோ கோக்கோ குடிக்கிறீங்க, அதில் எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு தெரியாது. பட் ஆனால் எவ்வளோ கலரி இருக்கும், ஃபுல்லாக அது சுகர் தான் இருக்குது. ஸோ அதில் நிறைய கேலரிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாவது நியூட்ரியன்ஸ் இருக்கான்னா நியூட்ரியன்ஸ் கிடையாது. இப்போ வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸோ ஒரு ஃப்ரூட்டோ எடுக்கிறோன்னா அதில் கேலரிஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து நியூட்ரியன்ஸும். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரக்டோஸாக இருக்கும், அதுவும் ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டி எடுக்க வேண்டாம். நான் ஜூஸ்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ ஃப்ரூட் மட்டும் ஒரு லிமிட்டடாக நீங்கள் எடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் க்ரீன்ஸாக உள்ளது சாலட்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபில் ஆகும், நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் கார்ப்ஸ் தான், ஆனால் வந்து உங்களுக்கு இன்சுலின் லெவலில் அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இவ்வளவும் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு இதை வந்து சுத்தமாக நிறுத்தணும் ஃபஸ்ட்டு. இதை நிறுத்தினாலே இது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும் சார் நிறைய பேருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக அவாய்ட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுல தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹெல்த் முக்கியமாக இல்லை இதுதான் முக்கியமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஹெல்த் தான் முக்கியம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டை நீங்கள் சுத்தமாக கட் பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் தெரியும். ப்ளஸ் 3 வேளை பேலன்ஸ் டயட்டில் வந்து உங்களுடைய ஹைட்டு வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து 80 kg இருக்காருன்னு வச்சுப்போம், அவர் வந்து 80 grams ஆச்சும் ப்ரோட்டீன் இருக்கணும். ஓகே, அவங்க வெயிட்டுக்கு. ஆமாம். ஸோ இது வந்து பேசிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ ஆர்டிஐ ரெக்கமெண்டேஷன் இதுதான். இதை வந்து அவங்க வந்து ஃபுட்டில் எடுக்கிறாங்களான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துடணும். அப்புறம் அந்த 80 kgக்கு அவங்க என்ன ஹைட் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ கேலரி ரெக்குயர்மெண்ட் பர் டே தேவைப்படும் அப்படிங்கிறத அரைவ் பண்ணிவிட்டு இந்த 80 grams ப்ரோட்டீன்லேருந்து வர கேலரிஸை தவிர பேலன்ஸை வந்து அவங்க ஃபேட்லேருந்தும் குட் ஃபேட்லேருந்தும் கார்போஹைட்ரேட்லேருந்து எடுக்கணும்.
இதுதான் பேலன்ஸ் டயட். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ராசஸ்டு ஃபுட் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் வந்துட்டு டைரிஸே ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் பால், தயிர், நெய் எதுவுமே வந்துட்டு எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுலேருந்து கிடைக்க வேண்டிய சில ஃபேட்ஸாக இருக்கட்டும், குட் ஃபேட்ஸாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுமே சார்? கண்டிப்பாக இந்த வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்க வந்து டெய்ரிஸ்லாம் நிறுத்தவே கூடாது. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ வந்து மில்க்லேருந்து அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் ஓரளவுக்கு கிடைக்கும். அதாவது மில்க்னால் நான் பன்னீர், அதுலேருந்து பண்ணுற ஃபேட்டு, பட்டரு எல்லாத்துலேருந்து கொஞ்சம் குட் ஃபேட்டு அண்டு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க அதுலேருந்து நிறுத்தக்கூடாது. வேறஸ் வந்து நான் வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, அதனால் அவங்க வேணால் கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 80 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் அவங்களுக்கு வந்து தேவைன்னா 80 கிராம்ஸ் ப்ரோட்டீன் அவங்க வந்து ரீச் பண்ணணும். இதை ரீச் பண்ணாமல் எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்டாகவே இருக்குது நிறைய பேருக்கு. அதான் வந்து ஃபஸ்ட்டு ரீசன். அந்த கார்போஹைட்ரேட்டும் ப்ராசஸ்டாக இருக்குது, அதில் எந்த நியூட்ரியன்ஸும் இல்லை. இங்கே தான் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது, இதனால தான் ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே சார். இப்போ நீங்கள் ப்ராசஸ்டு ஃபுட்டே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இப்போ நம்மளோட நிறைய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சிக்கன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற சிக்கன்ஸாக இருக்கட்டும், அதுவுமே வந்துட்டு இப்போ நிறைய ஆர்கானிக்னு நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கும்போது அதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு உங்கள் டயட்டை இது பண்ணாதா சார்? இல்லை, ஆக்சுவலாக ப்ராசஸ்டு ஃபுட்னா இப்போது சிக்கன் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஓகே. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சிக்கன். ஆமாம். ஓகே. ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, மற்ற ஃபுட்டில் உள்ள பிரச்சனைகளை விட சிக்கனில் வந்து பிரச்சனைகள் கம்மி. ஏன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. மற்றபடி என்ன சொல்லுவாங்க, சிக்கனை வந்து அவங்க வந்து இன்சுலின் போடுறாங்க, ஹார்மோன் போடுறாங்க, அப்புறம் வந்து இது போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க சிக்கன் க்ரோ. நமக்கும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூனா நம்ம போய் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். ஸோ அதே மாதிரி தான் சிக்கனுக்கும் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் அந்த சிக்கனில் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கோடைய ட்ரேஸ் இருக்குமானா லைட்டாக இருக்கும், அதை நம்ம பாயில் பண்ணும்போது போயிடும். ஓகே. ஹார்மோன்லாம் போட்டு சிக்கனை வந்து வளர்க்குறதே கிடையாது, அதனால் வந்து சிக்கன் வந்து சேஃப் தான். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக ஒருத்தனுக்கு வந்து ப்ரோட்டீன் வேணும்னா 2 ரிசோர்ஸ் தான் இருக்குது. ஒன்று எக்கு, இன்னொன்று சிக்கன். ஸோ மற்ற ப்ராசஸ்டு ஃபுட்டை விட இது வந்து எவ்வளோ சேஃபு, இதில் வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக வந்து சிக்கன் சாப்பிடலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டே வந்து வெயிட்டை குறைச்சிருக்காங்க. ஓகே. கேள்விப்பட்டிருக்கேன், சிக்கன் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு டயட் இருக்குல்ல சார்? அப்படியெல்லாம் டயட் இல்லை, பேலியோ டயட்னு ஒன்று. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டயபிட்டிஸ் கூட அந்த மாதிரி ஒரு டயட் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எடுப்பாங்க. பேலியோ டயட்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சுகர்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகும், கண்ட்ரோல் ஆகும். பட் எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ எப்போயுமே நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒரு நம்ம ஃபாலோ பண்ணி அதை வந்து லைஃப் லாங் கொண்டு போகணும். அந்த மாதிரி தான் டயட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். வேல்யூ டயட்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக வந்து எப்போ பார்த்தாலும் நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன், நான்வெஜ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி போனாலும் அதுவும் முடியாது. நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போகணுன்னு அவசியமும் இல்லை. பட் சிக்கன் வந்துட்டு ஹீட், ரெகுலராக சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அதெல்லாம் மித்தா இல்லை ரெகுலராக சிக்கன் எடுத்துக்கலாம்? இல்லை, சிக்கன் சாப்பிட்றதுலாம் ஹீட்லாம் கிடையாது மேடம். சிக்கன் சாப்பிட்டாலாம் ஹீட்லாம் ஆகவே ஆகாது. ஓகே. என்னென்னா நம்ம மக்கள் வந்து இப்போது ஒரு சிக்கன் அப்படின்னு நம்ம செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 200 கிராம்ஸ் எடுக்கலாம் ஒரு வேலையில். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய எடுப்பாங்க. ஸோ அந்த சிக்கனோட சேர்த்து நிறைய கார்ப்ஸும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க தான் பிரச்சனை வருது. கொஞ்சம் சிக்கன் எடுத்தோமா, அதோட கொஞ்சம் சாலட்ஸ் எடுத்தோமா, ஒரு லெமன் ஜூஸ் குடித்தோமா, அதோட முடிச்சிடணும். இல்லையா, ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்தோமா, கொஞ்சமாக ரைஸ் எடுத்தோமா, ஒரு மோர் குடித்தோமா, அதோட நிறுத்திக்கலாம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ரைஸ் போட்டு அதில் சிக்கனையும் நிறையா போட்டு அப்படி அடித்து மாசாக தள்ளுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும், ப்ரோட்டீன் நிறையா இருந்தாலும் உங்களுடைய கார்போஹைட்ரேட் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் அப்சார்ப் ஆகாமல் வேஸ்ட்டாக தான் போகும். பாடியில் வந்து ப்ரோட்டீன் வந்து சேவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். வேறஸ் வந்து ஃபேட் வந்து பாடி சேவ் பண்ணி வைக்கும், அதனால தான் குண்டாகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் எக்ஸசைஸ் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் எல்லாம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி பாடியில் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஓகே சார். சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க, அதுக்கான ஒரு டயட்டு கூட வந்துட்டு சொன்னீங்க. அதே மாதிரியே வந்துட்டு இப்போ வெயிட் கம்மியாக இருக்கவங்க வெயிட் ஏற்றுறதுக்காக அவங்க பண்ணுற ப்ராசஸுமே வந்துட்டு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். ஸோ இப்போ ஒருத்தவங்க வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அவங்க பிஎம்ஐ செக் பண்ணும்போது அவங்க ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் வந்துட்டு ரொம்ப பிஎம்ஐ கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரியான டயட்ஸ் எடுத்துக்கணும், அவங்க ஃபுட்டில் என்ன அவங்க ஜாஸ்தி ஆட் பண்ணணும் சார்? ஆமாம், இப்போது ரொம்ப வந்து ஒருத்தவங்க வந்து அண்டர் வெயிட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு நல்ல டெலிஷியஸான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து ஆட் பண்ணணும். அவங்களும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ப்ரோட்டீன் ஆட் பண்ணி ப்ளஸ் வந்து டெலிஷியஸான ஃபுட்டெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஒரு நாள் ரெக்குயர்மெண்ட் எவ்வளவோ அதை விட கொஞ்சம் கூட சாப்பிட்டாலே அவங்க வந்து பல்காக ஆரம்பிச்சிடலாம். நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறீங்களா சார்? கொஞ்சம் கூட சாப்பிடணும். அது சாப்பிட்றது ஹெல்த்தியான கண்டென்ட்டாக சாப்பிடணும், அவ்வளோதான். இவங்களும் இந்த ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். இவங்க வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு குண்டானாங்கன்னா அது வந்து அன்ஹெல்த்தியான ஒரு ஒபிசிட்டியாக இருக்கும். ஓகே. மறுபடியும் அதனால் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுதே ஹெல்த்தியாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தர் குண்டாக இருந்தப்போ அவருக்கு ஏதாச்சும் கார்டியாக் டிசீஸ் வந்ததுன்னா வரல, அவருக்கு டயபெட்டிக் வந்துச்சான்னா வரல, ஆனால் ஒபிஸாக நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒபிசிட்டி எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி கிடையாது. அன்றைக்கி 100 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒபிஸாக இருந்தவங்க வந்து ஆக்டிவாகவும் இருந்தாங்க, நல்லா ஒர்க் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ ஒபிசியாக இருக்கவங்களாம் ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது, அவங்க வந்து ஃபிசிக்கலாக வீக்காக இருக்காங்க. ஸோ எந்த ஒரு நியூட்ரியன்ஸே இல்லாத ஒரு ஃபுட் சாப்பிட்றாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை. ஸோ அதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க தாராளமாக வந்து டயட்லேயே வந்து குண்டாயிடலாம். சரி, அப்போனா வந்துட்டு ஒரு மனுஷன் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான டயட்டும் இருக்கணும், ப்ராப்பரான எக்ஸசைஸும் வந்துட்டு கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க சார். இன்னும் இதை பற்றி நிறைய நம்ம வந்துட்டு பேசுவோம், இன்னொரு இன்டர்வியூவில் பார்க்கலாம் சார். நன்றி சார். மிக்க நன்றி.